பாஸ்ல அடுத்த கண்டஸ்டன்ட் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களை வெல்கம் செய்யலாம். கை தட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா பேசுறேன். வணக்கம் விஜய் சேதுபதி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷூட் முடிச்சுட்டு ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் இங்க வந்து பிக் பாஸுக்கும் என் ஃபேமிலியா கூட்டு வந்திருக்கேன். அவங்களையும் நான் உள்ள கூப்பிடலாமா சார்? இது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் கண்டஸ்டன்ட் கேம். ஸோ ஒருத்தர் தான் உள்ள போய் விளையாட முடியும். ஓ, அப்படின்னா ஏன் சிங்கிள் ஒருத்தர் சொல்றீங்க? ஒன்று சொல்லுங்க, அப்பதான் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அது எப்படி சார் தெரியும்? கொடுவா என் மகனே. தெரிஞ்சு சார். ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் தட் மூவி. ஓகே, சூப்பரா அதுல எல்லா கேரக்டரும் அப்படியே ரொம்ப நல்லா, வாய்ஸ் ரொம்ப நல்லா. நன்றி. என்னோட குழந்தைங்க எல்லாம் மும்பைல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள கஷ்டப்பட்டு லீவ் போட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்களையும் நான் இந்த ஸ்டேஜ்ல ஏத்தலாமா? வாங்க சார், வாங்க. ஹலோ மேம். வேணாம், எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அவங்கள அங்கேயே உட்காந்துருக்கோம். சரி சார். சார், நீங்க இப்போ பிக் பாஸ் உள்ள கண்டஸ்டண்டா போறீங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவீங்க? நான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறதா ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி ஜோவை மிஸ் பண்ணுவேன். சரி சார். வேற என்ன சார் பண்ணுவீங்க? அப்புறம் என் ஜோதிகாவை மிஸ் பண்ணுவேன். அது ஓகே சார். வேற என்ன பண்ணலாம்? என்ன ஸ்ட்ராட்டஜி? வேற என் பெட்டர் ஹாஃபை மிஸ் பண்ணுவேன். சார் சரி, ஓகே சார். வேற சார்? என் ஒய்ஃபை மிஸ் பண்ணுவேன். வேற என்ன பண்ணுவீங்க? என்னோட பெண் ஜாதியை மிஸ் பண்ணுவேன். வேற என் பார்ட்னர் ஜோவை மிஸ் பண்ணுவேன். ஓகே சார். வேற என் காதலியை மிஸ் பண்ணுவேன். வேற என்னோட லவ் ஆஃப் மை லைஃபை மிஸ் பண்ணுவேன். வேற இல்ல. என்னோட மறு பாதியை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். அவ என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டியை மட்டும் தான் எப்பவுமே மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம லைஃபே இல்ல. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். யாரு? பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் தான் உங்க சூர்யா பேசுறேன். டீ காபி நாக்கில படிச்சுனா தொலைச்சு போட வேண்டாம். தொலைச்சு வங்காள விரிகுடா 10 என்னடா அங்க நின்று பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கிறியாமா? உள்ள போக மாட்டியாமா? டீ காபி நாக்கில படிச்சுனா தொலைச்சு போட வேண்டாம். தொலைச்சு அப்ப இப்ப உள்ள போயிருப்பா. இது ரொம்ப நன்றி. நான் உங்க சூர்யா உள்ள கிளம்புறேன். அவருக்கு தயவு செய்து நீ கால் போடாதீங்க. அவர் நம்பர் டெலீட் பண்ணிருங்க. சார் ரொம்ப ரொம்ப நன்றி மணிகண்டன். பண்ணதுல உருப்படியான விஷயம் இதுதான். தேங்க்ஸ்.